அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது 35வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் ஆர்டர் 4 4 ரோஸ் 4 காலம் 16 கட்டத்தில் எண்களை அமைத்து 1, 2, 3, 5 என்கிற இலக்கங்களை பயன்படுத்தி 16 எண்களை கண்டுபிடித்து எந்த பக்கம் கூட்டினாலும் 121 வர மாதிரி உங்களுக்கு அமைத்து காட்டவிருக்கிறேன். இப்போ இந்த டிஜிட்ஸ் இலக்கங்கள் 1, 2, 3, 5 கூட்டுங்க. கூட்ட என்ன வரும்? எல்லாத்தையும் கூட்டினா 1, 2, 3, 3, 6, 5, 11. இந்த மாதிரி இலக்கங்களை பயன்படுத்தி 4x4 கட்டத்தில் அமைக்கும் பொழுது அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகையை 11 பெருக்கலாம். அங்கே கூட்டினா 11, அதை 11 பெருக்குங்க. 11 × 11, அதுதான் 121. அதுதான் மேஜிக் சம். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அடுத்து நம்ம எண்களை அமைத்து எந்த பக்கம் கூட்டினாலும் இடமிருந்தாலும் மேலிருந்து கீழ் மூலைவிட்டம் எந்த பக்கம் கூட்டினாலும் 121 வரும். அதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுது இந்த 1, 2, 3, 5க்கு 16 எண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் போடுவோம்ல. நம்ம முதல்ல 1 போட்டுக்கிறணும். திருப்பி 11 முன்னாடி 1 போட்டுக்கிட்டு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 5, அதாவது 11, 12, 13, 15. அடுத்து 2 போட்டுக்கிறணும் முன்னாடி. 21, 22, 23, 25. அடுத்து 3 முன்னாடி போட்டுக்கிறணும். இந்த 4 டிஜிட் முன்னாடி 3 போட்டுக்கிறணும். அதாவது 31, 32, 33, 35. அடுத்து 5 முன்னாடி போட்டுக்கணும். 51, 52, 53, 55. இந்த மாதிரி தான் நம்ம 16 எண்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது 4 டிஜிட்டில் நீங்களும் எழுதி இதே மாதிரி நீங்கள் அமைத்து காட்டலாம். மேஜிக் சம் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த 0 இங்கே வரக்கூடாது. இந்த டிஜிட்டில் இருக்குல்ல, 0ங்கிற டிஜிட்டு எங்கேயும் வரக்கூடாது. அதுக்கு மட்டும் கரெக்டாக வராது. சாரி, அதாவது 0 என்கிற டிஜிட் வந்தாலும் இந்த முறைக்கு வரும். 0 வந்தாலும் டிஜிட்டில் அந்த கூட்டி 14 வர்றதுக்கு அந்த மேஜிக்ஸும் வரும். அந்த ஃபார்முலா n/2 × a + l அது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் இடமிருந்து வலம் எழுந்து கீழ் மூலைவிட்டம் அது சரியாக வரும். ஓகே, இப்போ இந்த எண்களை நம்ம இப்போ 16 எண்களை இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 16 எண்களை எழுத போகிறேன். ஒவ்வொரு 4 எண்களுக்கும் முதல் 4 எண்களுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன், அடுத்த 4 எண்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அடுத்து மீண்டும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த டைரக்ஷனில் நம்பரை நம்ம எழுத வேண்டும். ஓகே, இப்போ 11, 12, 13, 15. முதல் first set of 4 numbers I am going to write in these 4x4 boxes. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் நான் 3 கண்டிஷன் இருக்குது. நியர்பை, 7 ஷேப் மூமெண்ட், லாங் டிஸ்டன்ஸ், அப்புறம் நியர்பை, 7 ஷேப் மூமெண்ட்டு, லாங் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த நியர்பை, லாங் டிஸ்டன்ஸ் எப்படி வேணால் வரலாம். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 4 நம்பருக்கும் இந்த கண்டிஷன் ஏதாவது ஒன்று வரும். அட் த சேம் டைம் 7 ஷேப் மூமெண்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போ முதல் வரிசையில் 2வது கட்டத்தில் நான் 11 எழுதுறேன். இப்போ இங்கேருந்து 7 ஷேப் மூமெண்ட் 1, 2, 3, 4. இங்கே 11க்கு அப்புறம் 12. 13 நியர்பை. 15 7 ஷேப் மூமெண்ட் 1, 2, 3, 4. 15. 11, 12, 13, 15 முதல் ஃபஸ்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ்க்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் அது 21 முன்னாடி 2 போட்டுக்கணும். அப்புறம் எல்லா டிஜிட் எழுத வேண்டியதான். 21, 22, 23, 25. செகண்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே 15 முடிஞ்சிருக்குது. இதுக்கு பக்கத்தில் நியர்பை இங்கே ஆரம்பிக்கணும் 21. அப்புறம் இப்போ 7 ஷேப் மூமெண்ட்ஸு இங்கே வந்துடும்
1 2 3 4 இங்கே 21 22. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறபோது இங்கே 23. இப்போ 7 ஷேப் மூமெண்ட் 1 2 3 4 இங்கே வந்துடும். 21 22 23 25. செகண்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ். இது வந்து இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதியாச்சு. இங்கே இருந்தாலும் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ திருப்பி கிளாக் வைஸ் எழுத போகிறோம். அது இங்கே கடைசி வரிசையில் கடைசி கட்டத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன நம்பர்? இப்போ இந்த தேர்டு செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் என்னது? 3 முன்னாடி போட்டுங்க. 31 32 33 35. அடுத்து இப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம். தேர்டு செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும். 31 இங்கே ஆரம்பிக்கிறேன். 31 7 ஷேப் மூமெண்ட்ஸு 1 2 3 4 இங்கே 31 32 நியர்பை 33. அடுத்து 35 இங்கே 7 ஷேப் மூமெண்ட்டு 1 2 3 4 இங்கே. இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். இப்போ இது வந்து கிளாக் வைஸ் இப்போ எழுதுனது. இப்போ அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறபோது இப்போ அடுத்த நம்பர் 4 ஃபோர்த் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் என்ன? 5 முன்னாடி போட்டுங்க. 51 52 53 55. 51 52 53 55. we are going to write. இப்போ கடைசியாக எங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே முடிஞ்சிச்சு 35. தேர்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ் வந்து இங்கே முடிஞ்சிச்சு. இதுக்கு கீழே நியர்பை இங்கே ஆரம்பிக்கணும். 51 51. அதுக்கப்புறம் அது இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும். இங்கே 51 போட்டாச்சு. ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி போகணும். 51 அடுத்து இங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி போட்டுடலாம். ஒன்றும் கஷ்டமே இல்லை. அந்த 7 ஷேப் மூமெண்ட்டில் அந்த நியர்பை லாங் டிஸ்டன்ஸ் அந்த ரூல்ஸ் பார்க்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு கடைசி 4 செட் ஆஃப் 4 நம்பர்ஸுக்கு 51 52 இங்கே 53. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் வரும் 53. லாஸ்ட் நம்பர் 55. இது ஆட்டோமேட்டிக் இங்கேருந்து 7 ஷேப் மூமெண்ட் வந்துடும். ஓகே. இப்போ 51 கடைசி 51 52 லாங் டிஸ்டன்ஸ் 53 55 போட்டாச்சு. இப்போ கூட்டி பாருங்கள். எந்த பக்கம் கூட்டினாலும் 121 வரும். ஃபர்ஸ்ட் ரோ 2 1 3 8 3 11 1 மிச்சம் 1 2 3 3 6 1 7 12 121 வந்து விட்டது. அடுத்து ரெண்டாவது ரோ 3 8 1 9 2 11 1 மிச்சம் 1 1 2 5 7 2 9 3 12. தேர்ட் ரோ sum of third row is 1 plus 2 is 3 plus 3 6 plus 5 11 1 6 7 10 12. Then fourth row 5 plus 3 8 10 11 1 plus 3 4 6 plus 5 11 plus 1 12. Now column wise we have to add 2 3 5 1 6 5 11 1 மிச்சம் 1 1 2 2 4 3 7 12 1 5 6 2 8 3 11 1 மிச்சம் 1 5 6 3 9 2 11 12 5 1 6 3 9 2 11 1 மிச்சம் 1 2 3 1 4 5 9 3 12 3 2 5 10 11 4 9 10 12. இப்போ டைகனலைஸ் 2 7 10 11 4 5 2 7 5 12. இப்போ இந்த டைகனல் 5 2 7 1 8 3 11 1 மிச்சம் 1 1 1 2 3 5 5 10 2 12. இந்த டைகனல் கூட்டினாலும் 121 வருது. ஆக எந்த பக்கம் கூட்டினாலும் 121. மேஜிசம் 121
we got. We get it correctly. At the same time, here 2 by 2 boxes. The sum of 2 by 2 boxes also 121. எது அப்படிங்கிறீங்களா? இந்த 4 பாக்ஸ். அதே மாதிரி இந்த 4 பாக்ஸ் கூட்டினாலும் 121. அதே மாதிரி இந்த 2 by 2 பாக்ஸ், இந்த 2 by 2 பாக்ஸஸ். அதே மாதிரி கார்னர் பாக்ஸஸ் 4 கார்னர் பாக்ஸ் கூட்டினாலும் 120ன்னு வரும். செக் பண்ணுங்கள். 2, 3, 5, 1, 6, 5, 11க்கு 1, மிச்சம் 1, 1, 2, 7, 2, 9, 3, 12 வருதா? 4 கார்னர் பாக்ஸ் கூட்டினாலும் வரும். இதான் ஸ்பெஷல் மேஜி ஸ்கொயர் டேபிள். இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட் பிரகாரம் இதை செக் பண்ண முடியாது. n/2 × a + l அந்த ஃபார்முலா மெத்தடு செக் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஆல் ஆர் நான் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து யூனிஃபார்மில் தான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மேஜிசம் கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்து டிஜிட்ஸை மட்டும் கூட்டி அதை 14 பெருக்கலாம். எல்லா நம்பருக்குமே வருது. எந்த நம்பர் இருந்தாலும் இங்கே டிஜிட்ஸை கூட்டி 14 பெருக்கலாக்கும் அந்த மேஜிசம் 121 வந்து வரும். இதேமாதிரி நீங்களும் எந்த நம்பர்களும் அமைத்து போட்டு பாருங்கள். மிகவும் எளிய முறை. வெரி வெரி ஈஸி சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ஃபார்மிங் 4x4 மேஜிக் ஸ்கொயர். இதேமாதிரி நான் இப்போ 3x3, 4x4, 5x5 பெரும்பாலும் 3x3, 4x4 கட்டங்களில் வெவ்வேறு எண்களை பயன்படுத்தி மேஜிசம் அமைத்து காட்டி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இதுவரை முயற்சி செய்யலைன்னா முயற்சி செய்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு இதில் வரவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை அனுப்பி வைப்பேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். See you in the next video. Have a nice day. Thank you very much.